அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:00 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு நபர். கள்ளக்குறிச்சியை சொந்த ஊராக கொண்ட ஒரு நபர். கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சங்கராபுரத்தை சொந்த ஊராக கொண்ட ஒரு நபர். பணி நிமித்தமாக சென்னையில் பணிபுரிந்து பல சாதனைகளை நீதித்துறையில் சாதித்தவர். சென்னை கிரேட்டர் சிட்டி என்ற ஜேசி அமைப்பை உருவாக்கிய சார்ட்டர்ட் பிரசிடென்ட், ஃபிஸ்கல் கன்சல்டன்ட் மற்றும் சர்டிஃபைடு ட்ரெய்னர். நிகில் ஃபவுண்டேஷன், பஞ்ச் குருகுலம், 134 ஃபவுண்டேஷன் போன்ற அமைப்புகளில் உறுப்பினராகவும் பயிற்றுனராகவும் இருந்து வரும் நபர். சென்னைக்கும் தன் சொந்த ஊரான சங்கராபுரத்துக்கும் இடையே பணி நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் தொடர்ந்து பயணித்து வரும் நபர். நற்புலரை ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை நம் நற்புலரிக்கு தொடர்ந்து தன் ஆதரவை பங்கேற்பு மூலமாகவும் பயிற்சியின் மூலமாக வழங்கி வரும் நபர். அது மட்டும் இல்லாமல் நற்புலரியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அந்த காலகட்டத்தில் நற்புலரியின் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வரும் நபர். அவர் வேறு யாரும் இல்லை, நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான நல்ல ஒரு மனிதர் லக்ஷ்மி நாராயண் சார் அவர்கள். அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நானும் நற்புலரியும் பெருமிதம் கொள்கிறோம். சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். மியூட்டில் இருக்கீங்க சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. எந்த ஒரு செயலையுமே நல்ல ஒரு நோக்கத்துடன் செய்வது என்பது எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு அறிமுகத்தையும் துவக்கத்தையும் கொடுக்கும். அந்த வகையில் இன்று நம்முடன் பிறந்தநாள் காணும் நான் இனிய நண்பர் பிரிதிவிராஜன் அவர்களுக்கு எனது முதற்கண் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த நிகழ்ச்சியை துவக்கத்தில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் ஒன்று இருக்கு. ஒரு மனிதனை உருவாக்குவது சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளா, இல்லை அவனுடைய புத்திசாலித்தனமா? இதைதான் உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் என்பார்கள். சூப்பர், நன்றி வீரசேகரன் சார். நான் குமரேசன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். அவங்ககிட்ட இருக்கிற தனிப்பட்ட திறமை ஒரு சந்தர்ப்பத்தின் சூழ்நிலையால் வெளிப்படும் சார். சரிங்க. அப்போ அவனுடைய புத்திசாலித்தனம், அந்த புத்திசாலித்தனம் அப்படின்றது சந்தர்ப்பத்தின் சூழ்நிலையால் உருவாகி வெளிப்படும் சார். அப்படிதான்றீங்க? அதாவது அவருடைய புத்திசாலித்தனம் அவருக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்காது, ஆனால் சந்தர்ப்பங்கள் தான் அவருக்கான ஒரு மதியுகத்தை வழங்கும் அப்படின்றீங்களா? எஸ் சார், எஸ் சார். நன்றி குமரேசன். ஏன்னா இந்த இதுல ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கும் நண்பர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பமும் மிகவும் முக்கியம். அதை சமயோசித புத்தியுடன், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்களே, அந்த ஒரு யோசனையுடன் பயன்படுத்தி கொள்ள வேண்டுவதும் முக்கியம். இதுதான் ஒரு நல்ல ஒரு தலைவனுக்காக. இப்போது நம்ம ஒரு ஸ்கூல்ல இருந்து நம்மளுடைய இந்த பயிற்சி, இந்த கருத்துரையின் ஒரு ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஒரு நர்சரி ஸ்கூலு, செயின்ட் பால் நர்சரி ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல பள்ளியோட ஆண்டு விழா நடக்குது. அந்த பள்ளியின் ஆண்டு விழாவில் எப்படியாவது தமிழ்நாடு தம்பியை பேச வச்சிடணும், பாட வச்சிடணும், ஏதோ ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வச்சிடணும்னு சொல்லி அந்த பையனுடைய, அந்த சிறுவனுடைய அக்காவுக்கு ரொம்ப விருப்பம். அதனால தொடர்ந்து அவனை கொண்டாந்து பள்ளிக்கு விடும்போதெல்லாம் அந்த ஸ்கூலு கிளாஸ் டீச்சர்கிட்ட, என் தம்பியை எப்படியாவது நீங்க ஏதாவது ஒரு ஆனுவல் டேல ஏதாவது அவனை ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அவனை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. திடீர்னு என்ன பண்றாங்க, நம்ம பள்ளி ஆண்டு விழா நடக்குது, எல்லாரும் ஒருங்கே குழுமி இருக்கிறாங்க. இதுல அந்த அக்காவுக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னா, என் தம்பி அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பாட போறான்,
நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அழைத்து சென்று அந்த இதுல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்ப வந்து தம்பி வந்து பேரை சொல்லி அழைக்கிறாங்க. அந்த தம்பி பேரை சொன்னவொன்னே அவங்களுக்கு ரொம்ப கையை தட்டி ஆரவாரம் பண்றாங்க. போய் ஸ்டேஜில் ஏறி நிக்கிறாப்புல அந்த சிறுவன். இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல நல்ல ஒரு தைரியமா பாடக்கூடிய பேசக்கூடிய அவனுடைய நிகழ்வானது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கூட்டத்தை பார்த்தவொன்னே அவன் முன்னாடி ஒரு 200, 300 பேர் உட்கார்ந்துருக்காங்க. பெற்றோர்கள் மற்றும் ஊர்ல சேர்ந்தவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. பார்த்த உடனே அந்த பையனுக்கு என்னமோ தெரியல, ஒரு அச்சம், பயம், ஒரு ஒரு படபடப்பு, ஒரு தயக்க உணர்வு வந்து போகுது. அவன் அப்படியே வாயில அப்படியே மர்பீரேடியா குழந்தை மாதிரி வாயில கையை வச்சுக்கிட்டு அப்படியே நின்னுடுறான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பாக்குறாங்க, பாடு பாடுன்னு எல்லாரும் சொல்றாங்க. எல்லாம் நீதான் நல்லா பாடுவே பாடுன்றாங்க. அவன் பாட வேண்டிய பாட்டு வந்து பாபா பிளாக் ஷீப் அவி அவ்வளவுதான். அந்த பாட்டை பாடி முடிச்சுட்டா அவனுக்கு கிளாப் கிடைக்கும், அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆரவாரம் கிடைக்கும். அதோட அவன் இறங்கி வருவான். அவனுக்கு ஒரு பரிசும் காத்திருக்கு. ஆனா அவனால அந்த பாட்டை வந்து பாட முடியல. கூட்டத்தெல்லாம் பார்த்து அப்படியே ஏதோ ஒரு படபடப்பு, ஒரு தயக்கம், ஒரு நடுக்கம் வந்து போச்சு. அப்படியே சில மாதிரி நிக்கிறான். உடனே ஸ்டேஜ்ல இருந்து அவனை இறக்கி விட்டுறாங்க. இது யாருக்கு வந்து பெருத்த அவமானம் ஏற்பட்டதோ இல்லையோ வந்து அவனுடைய சகோதரிக்கு மற்றும் அவனுடைய உறவினர்கள்லாம் வந்து எல்லாருமே வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு எல்லாருமே வந்து அவனை ரொம்ப கேலி கிண்டல் பண்றாங்க. என்ன நீ வாய், வீட்டுல எல்லார்ட்டையும் அவ்வளவு பேசுவா, அவ்வளவு பாடுவா, இங்க வந்து நின்று அசிங்கப்படுத்திட்டீங்க, எங்கெல்லாம் வந்தோம், உனக்காக தான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம், இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி ஒரே கிண்டலும் கேலியும் பண்றாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து அவனுக்கு தொடர்ச்சியா அவனுக்கு எப்பப்பெல்லாம் வந்து அவன் ஏதாவது பேசுறானோ அப்பெல்லாம் வந்து ஆமா வந்து ஸ்கூல் ஆனுவல் டேல கீஷ்டா, இதுல வேற வந்து பேச வந்துட்டு, அந்த மாதிரி அந்த பையனுக்கு நிறைய அப்பப்ப அவமானங்கள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. இப்ப வந்து அவன் அந்த நர்சரி ஸ்கூல்ல இருந்து அடுத்து ஒரு ஸ்கூல்ல 1வதுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு போறான். இப்ப அவன் அவமானங்களுடைய அந்த இடத்துல இருக்கும்போது அவனுக்கான வாய்ப்புகளை, எந்த வாய்ப்பையும் அவன் பார்க்கறதுக்கும் தயாரா இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் சரியா இல்லை. இப்ப முதலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 1வது 2வது இப்படியே கடந்த உடனே 3வது வகுப்பு வருது. அந்த 3ஆம் வகுப்புல ஒரு டீச்சர், அது என்னமோ அந்த டீச்சருக்கு அவனை ரொம்ப பிடிக்குது. அவனை அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, அவனை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தி பேசி அவனுடைய உன்கிட்ட இருக்கக்கூடிய தனித்தன்மையை நீ வெளிப்படுத்தணும், போகணும், வரணும் போது ஒரு நாள் பள்ளியில கிளாஸ்ல பாட சொல்லி ஒவ்வொரு இதையும் கேட்கறாங்க. ஒவ்வொருத்தவங்க பாடுறாங்க. சினிமா பாட்டு கூட பாடலாம்னு சொல்றாங்க. அப்ப அந்த சிறுவன் வந்து சுராங்கனி 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 காமாலு கண்ணாவான்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை வந்து அவனும் அவனுடைய நண்பரோட சேர்ந்து பாடுறான். இதை பார்த்த உடனே அந்த டீச்சர் என்ன பண்றாங்க, சரி நீ இந்த வருஷம் நீ ஆனுவல் டேல நீ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே அவமானப்பட்டு ரொம்ப கேவலப்பட்ட அவனுக்கு என்னடா இது மாதிரி போய் திருப்பியும் கொண்டு போய் ஸ்டேஜில் ஏற்றி அவமானம் பண்ணுமான்ற மாதிரி நினைக்கும் போது அவங்க உற்சாகப்படுத்தி என்ன பண்றாங்க, இப்ப நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ள வைக்கிறாங்க. இப்ப என்ன பாட்டு அப்படின்னா, ஸ்கூல் மாஸ்டர்ன்ற படத்துல ஓடி வாங்கடா ஒன்னா வாங்கடா சேவை செய்யவே சேர்ந்து வாங்கடா அப்படின்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு வந்து குழு நடனமா ஆடணும், அந்த குழுவோட தலைவரா இருந்து அவனை தான் ஆடணும்னு சொல்லி பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப பயத்தோட இது பண்ணி ஆடி முடிக்கிறான். நல்ல கிளாப்ஸ், நிறைய பேர் வந்து அவனை கை கொடுத்து பாராட்டுறாங்க. இப்ப கொஞ்சம் நேரம் பின்னோக்கி யோசிச்சு பாக்குறான். ஒரு ஸ்கூல்ல, ஒரு நர்சரி ஸ்கூல்ல அவமானப்பட்ட அவனுக்கு இங்க வந்து பாராட்டும் வெகுமதியும் நல்ல ஒரு மரியாதையும் கிடைச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது வந்து அவனுக்கு வந்து முதல் அங்கீகாரமாக அவன் எடுத்துக்கொள்றான். எடுத்துக்கொண்டு அடுத்து வந்து அந்த பள்ளியில 3ஆம் வகுப்பு மட்டுமே இருந்தனால அடுத்து ஹைஸ்கூலுக்கு பயணிக்கிறான். அந்த ஸ்கூல் வந்து 4வதுல இருந்து 12வது வரையும் இருக்கிறது. இப்ப இந்த ஸ்கூலுக்கு பயணிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இது வேற யாரும் இல்லை, நான் தான். ஏன்னா எனக்குள் ஒரு தலைவன் அப்படின்ற போது, ஒரு தலைவன் எப்படி உருவாக்கப்படுகிறான், சந்தர்ப்பங்களா, சூழ்நிலைகளா, அல்லது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவனுடைய புத்திசாலித்தை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுகிறானா அப்படின்றத பத்தி வச்சுதான் நம்ம பேச போறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும் நண்பர்களே. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்ல வருகின்றேன்னா, நம்மளுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலையும் தாண்டி நம்மளுடைய புத்திசாலித்தனத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டியது நம்மளுடைய அவசியம் என்பதை நான் வந்து இங்க வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன்.
பொதுவா என்னன்னா நண்பர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை இங்கே தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. அவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பயிற்சியின் போது பாத்தீங்கன்னா தலைமைத்துவ பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி இதை பத்தி எல்லாம் வந்து நிறைய ஸ்லைடுகளாக மூலயமா வழங்கினாங்க. ஆக்சுவலா வந்து இந்த நிகழ்ச்சியோடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த தலைமைத்துவ பண்பு எப்பொழுது, எதனால், யாரால், எப்படி வெளிப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது இப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த பயிற்சியோட நோக்கம். ஆனால் அதை எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள் என்று தெரியவில்லை. அதன் காரணமா அவரவர் பாணிக்கு செய்து முடித்தார்கள். இது எப்படி என்று சொன்னால், யானையை குருடர்கள் தொட்டு பார்த்துவிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உறுப்பை தொட்டுவிட்டு அப்படியாக இருக்கிறது, தூணாக இருக்கிறது, முரமாக இருக்கிறது, கயிறாக இருக்கிறது, வடக்கயிறாக இருக்கிறது என்று சொன்னது போலதான் இருக்கிறது. அதனால்தான் இப்ப சமீப நேத்து பயிற்சி எடுத்த சக்திமயா ஆகட்டும், இன்னும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சிலர் ஆகட்டும், அவர்கள் வந்து அவருடைய சொந்த அனுபவங்களின் வாயிலாகவே தங்களுடைய தலைமைத்துவ பண்பின் வெளிப்பாட்டை எடுத்து சொன்னார்கள். அந்த வகையில் இன்று என்னுடைய தலைமைத்துவ இந்த பயன்பாட்டின் துவக்கத்தை நான் துவங்கி இருக்கின்றேன். ஆக ஒரு நர்சரி பள்ளியின் மாணவன் எதற்காக பச்சப்பட்டு, எதற்காக வெட்கப்பட்டு, எதற்காக ஒரு அவமானப்பட்டு நின்றானோ, தயக்கத்துடன் நின்றானோ, அது ஒரு காலகட்டத்தில் கமலா டீச்சர் என்பவர்களால் மாற்றப்படுகிறது. ஆக சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் மட்டுமல்ல, ஏதேனும் ஒரு மூன்றாவது ஒரு ஆர்கிமிடிஸ் சொன்னது போல, ஒரு பூமியை ஒரு நிம்புகோல் ஒன்று இருக்குமானால் இந்த பூமியை கூட நான் அசைத்து காட்டுவேன் என்று சொன்னார். அது போல ஒரு மனிதனுடைய தலைமைத்துவ பண்பை வெளிப்படுத்துவதற்கு அங்கு வந்து இன்னொரு நபரும் தேவைப்படுகிறார். அது என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் ஆசிரியர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்லிக் கொண்டு நான் பெருமிதப்படுகின்றேன். ஆக என்னுடைய முழுமையான விஷயத்தை சொல்லி முடிப்பது என்றால் அடுத்து வரக்கூடிய இந்த 30 நிமிடங்கள் போதுமானதாக இருக்காது என்பதனால், பள்ளி பருவத்தில் மட்டும் நான் சந்தித்த, என்னை செதுக்கிய, என்னுடைய தலைமைத்துவ பண்பாட்டை வெளிப்படுத்திய ஆசிரியர் பெருமக்களை மட்டும் மையமாக வைத்து நான் இந்த நிகழ்ச்சியை நான் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, இப்பொழுது வந்து ஒரு ஹைஸ்கூலுக்குள்ள என்ட்ரு ஆகிறோம், 4வது. இங்க வந்து என்னுடைய தலைமைத்துவ பண்பாட்டுக்கு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி பெறுகிறது என்று சொல்ல வேண்டும். இங்க வந்து 4வது வகுப்பில் எனக்கு வந்து அண்ணாதுரை என்ற ஆசிரியர் வந்து உதவி கிளாஸ் லீடரா போடுறாரு என்ன. இப்ப அதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பள்ளி அது வந்து என்ன, கிளாஸ்ல வந்து ஏதாவது பணம் வசூல் பண்ணணும், ஒரு நிகழ்ச்சினா வசூல் பண்ணி ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு கிடைக்குது. அப்புறம் யாராவது கிளாஸ்ல ஏதாவது தகராறு பண்ணாங்கன்னா அதெல்லாம் எழுதி வச்சிருந்து அவர் வந்தவொடனே அவர்கிட்ட சொல்லணும். இது மாதிரியான பணிகள்லாம் என்கிட்ட ஒப்படைக்கப்படுது. இதை நான் செய்யறேன். இதை செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு பலமுறை என்னுடைய அந்த கிளாஸ்ல ஒரு நிகழ்ச்சி, ஒரு சுதந்திர தின விழா, ஒரு குடியரசு தின விழா, இதுக்காக வசூல் செய்யப்படக்கூடிய தொகைகள் வந்து காணாம போயிடும். நம்ம எங்கேயாவது பேக்ல வச்சுட்டு போவோம், உள்ள அது ஒரு டப்பால போட்டு எங்கேயாவது நம்ம வந்து ப்ரேயருக்கு போயிட்டு வரதுக்குள்ள எங்கேயாவது யாராவது வந்து திருடி போயிடும். இது கிளாஸ்ல தான் நடக்குது. பட் இதை எப்படி சமாளிப்பது அப்படின்ற போது, அவனுடைய சேமிப்புல இருந்து, உண்டியில இருந்து எடுத்து அந்த பணத்தை வந்து அவர்கிட்ட ஒப்படைப்பான். இது வந்து அவருக்கு வந்து தெரிய வருது. ஒரு கட்டத்துல வேணான்னா, சார் இந்த பொறுப்பு எனக்கு வேணாம், ஏன்னா அடிக்கடி யாரோ இந்த காசெல்லாம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் வேணான்னுக்குள்ள அப்ப வந்து அவர் வந்து சொல்றாரு, தம்பி இந்த மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கும்போது நிறைய வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நடக்கும். இதுல வந்து நம்ம புத்திசாலித்தனமா தப்பிக்கணும். ஏன் இந்த பயிற்சியை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, நாளைக்கு நீ வந்து மேல் வகுப்பு போகும்போது இதெல்லாம் உனக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். நாளைக்கு பொது வாழ்க்கையில பணம் வந்து திரட்டி வைத்திருந்து அதை ஒரு நல்ல காரியத்துக்கு செய்ய சொல்லும் போது, அந்த குழுவிலையோ அந்த ஒரு அமைப்புலயோ நீ இருக்கும்போது இதுக்கு வந்து உனக்கு நல்ல ப்ராக்டிஸா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இத வந்து அவர் வந்து நம்ம பொது பணம் வந்து தொலைந்து போனாலும் கூட உண்டியல் காசு வந்து எவ்வளவு நாள் இருக்கும், ஓரளவுக்கு 2-3 சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் உஷாராவே அதுல இருந்து எப்பொழுதுமே அதை பாக்கெட்டுக்குள்ள ஒரு கவர்ல போட்டு அதை பாக்கெட்டுக்குள்ள இறுக்கி பிடிச்சிக்கிட்டே பிரேயருக்கும் போறது, எங்க கிளாஸ் இன்டர்வலுக்கு போறது, இப்படியே அந்த பாதுகாத்து அவர்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு
வேலையை தொடர்ந்து செய்தான். அடுத்து வந்து இதன் காரணமாக என்னன்னா அடுத்தடுத்த வகுப்புகள் 5, 6, 7, 8 இந்த ஒவ்வொரு கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகுப்பு போகும்போதும் அவனுக்கு வந்து ஒரு லீடர், கிளாஸ் லீடர் பொறுப்பு கிடைக்கிது, தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போது இப்போ அடுத்து வந்து ஒரு ஆசிரியரை தாண்டி ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவது என்று சொன்னால் அது வந்து நூல்கள், அவனுடைய தலைமைத்துவ பண்பதை வெளிப்படுத்துறது. 3வது வரைக்கும் பாத்தீங்கன்னா நூலகம் என்றால் என்னன்னு தெரியாது அவனுக்கு. இப்போ இது பள்ளி வேற ரூட்ல போகும்போது நூலகம் என்ற ஒரு விஷயம் அறிமுகமாகுது. 4ஆம் வகுப்பு படிக்கும் அவன் வந்து நூலகத்துக்குள்ள முதல் நுழைகிறான். அவனுடைய சீனியர்ஸுங்க அந்த நூலகத்துக்குள்ள போறாங்க. அவனும் பின்னாடியே போய் கையெழுத்து போட்டுட்டு உள்ள போய் உட்காடுறான். அங்க நிறைய அம்புலிமாமா, பாலமித்ரா போன்ற புத்தகங்கள், கதை, சிறுவர் கதை புத்தகங்கள்லாம் இருக்கு. எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். இப்பொழுது அவனுடைய நோக்கமும் திசையும் எப்படி ஆகி போகுதுன்னா, நிறைய விஷயங்கள், புது புது தகவல்கள் அவனுக்கு கிடைக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியும் சினிமா மட்டுமே பொழுதுபோக்கா இருந்த காலகட்டத்துல அதிகபட்சம் வந்து விளையாட்டு, கண்ணாமூச்சி இந்த மாதிரியான தெரு விளையாட்டுகள் இருந்த காலகட்டத்துல அடுத்து அவனுக்கு கிடைத்த ஒரு சரியா சந்தர்ப்பம் வந்து புத்தகங்கள் வாசித்தல். இந்த வாசிப்பு என்ற பழக்கம் என்ன நடத்துது அவனுடைய வாழ்க்கையில அப்படின்னா, நிறைய விஷயங்களை கத்துக்கொள்ள வைக்குது. அம்புலிமாமாவில இருந்து ஆரம்பித்து 5வது படிக்கும் போதே சுஜாதாவின் நைலான் கயிறு, அனிதா இளம் மனைவி, அப்புறம் சிவசங்கரின் நாவல்கள், சாண்டில்யன், கண்ணதாசன், இப்படி பலவிதமான தொடர்கள் மற்றும் அந்த புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம். இதுல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, பலதும் கற்றவன் பண்டிதன் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய வயதுக்கு மேல அவனுடைய வாசிப்பு இருக்கு. அது புரிந்ததா புரியலையா அப்படின்றது காலங்கள் தான் உனக்கு உணர்த்தியது. இது எப்படி அவனுக்கு இது பலன் அளித்தது அப்படின்னா, இது ஒரு காலகட்டம் வந்தது, அதற்கான காலகட்டம் வந்தது. 7ஆம் வகுப்பு படிக்கும்போது செல்வராஜ் என்ற ஒரு தமிழாசிரியர், நீ வந்து கட்டுரை எல்லாம் எழுதுற, நிறைய விஷயங்கள்லாம் எழுதுற, எப்படி இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நான் நிறைய வாசிப்பேன், அதனால எனக்கு அதன் மூலமா சில கருத்துக்கள் கிடைக்குது, அதெல்லாம் நான் அதுல எழுதுறேன் அப்படின்னு சொல்றாப்புல. அப்ப அவர் சொல்றாரு, தொடர்ந்து இதை பிராக்டிஸ் பண்ணினா நல்ல ஒரு எழுத்தாளராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்துறாரு. இதனுடைய விளைவாக என்னன்னா, அவரு தனித்திறன் போட்டிகள் பள்ளி அளவில் நடக்கும்போது சரி, மற்றபடி தமிழ் ஆசிரியர் கழகம் நடத்த குறுவட்ட போட்டிகள்லையும் சரி அவனுடைய பெயரை கட்டுரை போட்டி கொடுக்குறாரு. அதன் விளைவாக கட்டுரை போட்டிகள்ல போய் கலந்து கொண்டு பரிசுகள், 3ஆம் பரிசு, 2ஆம் பரிசு, சில நேரங்களில் முதல் பரிசு, இப்படியாக ஒரு பரிசுகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எழுத்து, கொஞ்சம் கட்டுரைகள், ஒரு ரைட் அப் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அவருக்கு வருது. ஆக அந்த வகையில் பாத்தீங்கன்னா என்னுடைய நிறைய இப்ப கூட நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பதிவுகள் வந்து நான் வாட்ஸ்அப்லயே அதுலயே போடும்போது என்னுடைய சீனியர் நண்பர்கள் இன்று கூட சொல்றாங்க, அது வந்து ரொம்ப ஸ்பீடா நீ வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி அனுப்புறேன், அதே நேரத்துல நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயங்களையும் நல்ல போர்வையா நீ பண்ற, இன்னும் ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்டு இருக்க அந்த காலகட்டத்துக்கு முதல் அப்படின்ற மாதிரி என்னை பாராட்டும் போது, அன்று நான் படித்த புத்தகங்களும் அதோடைய தாக்கமும் என்னை எந்த அளவுக்கு இந்த வழிநடத்தி செல்கிறது என்பதனை என்னால் உணர முடிகின்றது என்பது. தொடர்ச்சியாக கட்டுரை போட்டிகளில் கலந்து கொண்டிருந்த நான், பள்ளி வகுப்பு மாணவர் தலைவராக இருந்த நான், ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு போட்டிக்கு அனுப்பப்படுறேன். ஒரு 10வது படிக்கும்போது அது வந்து ஒரு குறுவட்ட போட்டி தாலுகா அளவில் நடைபெறுது. அங்க வந்து கட்டுரை போட்டி முடிந்து விட்டது. இறுதி போட்டி தீர்வுகள் வந்து மாலை தான் அறிவிக்கப்பட்டு பரிசு வழங்கப்படும். அது வரைக்கும் காத்திருக்க வேண்டிய நேரத்துல அங்க வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல வினாடி வினா போட்டி நடக்குது. அந்த வினாடி வினா போட்டியில போய் பார்ப்போம், நம்ம பார்வையாளரை பார்ப்போம்னு சொல்லி கடைசி டெஸ்க்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்க வந்து குழுக்கு வந்தவங்கன்னா நிறைய பேர் மதியானமே சாப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க மாணவர்கள். அதனால என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து மிக சொற்பமான மாணவர்களே இருக்கிறாங்க. அப்ப அவனுக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் அங்க இருக்காரு. அவர் வந்து அவங்களுடைய சகோதரியுடைய கைடிங் டீச்சர். அவர் வந்து பிஎட் கைடிங் டீச்சர். அவர் பாக்குற, என்ன தம்பி நீ கூட அந்த போட்டியில கலந்துக்க வந்திருக்கியா, ரொம்ப சந்தோஷம், என்ன நீ அங்க கடைசி டெஸ்ட்ல உட்காந்து நீ போட்டியில பேர் கொடுக்கலையான்றாரு. இல்லைங்க, இதுல நான் கொடுக்கல, நான் வந்து கட்டுரை போட்டிக்கு மட்டும் தான் பேர் கொடுத்துருந்தேன் அப்படின்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு,
இல்ல நான் உன் பேரை எழுதுறேன், நீ வந்து கலந்துக்கோ, வந்து உட்காரு அப்படின்றாரு. ஆக வந்து உண்மையிலுமே பேர் கொடுத்து விட்டு உட்கார்ந்தவருக்கு மத்தியில் திடீரென்று உள்ளே நுழைந்து அங்க உட்கார வைக்கப்பட்ட அவனுக்கு கேட்கிற கேள்விகள் அனைத்துமே வந்து அவன் வசமாக இருந்த காரணத்தினால் அந்த போட்டியில் முதல் பரிசு கிடைத்தது. கற்ற போட்டியிலும் பரிசு பெற்றுவிட்டு கூடுதலாக போனஸாக அந்த வினாடி வினா போட்டியிலையும் முதல் பரிசு தட்டி சென்று மறுநாள் ஸ்கூல்ல வந்து பிரேயர் ஸ்டேஜில் ஏற்றி அவருக்கு அங்கீகாரம் செய்யப்பட்டது. அப்ப வந்து தமிழாச்சர் சொல்றாரு, இதுக்கு பெயரே கொடுக்கவில்லை, இருந்தாலும் வந்து இது வந்து அவருக்கு வந்து பரிசு கிடைத்திருக்கிறது. திடீரென்று அவர் அந்த பரிசை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதுன்னு எல்லாரும் ஏச்சம் எல்லாமே கூட்டு பாராட்டுறாங்க. இதோடைய விளைவு என்னன்னா, ஒரு நல்ல ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தது பள்ளியில. இதன் விளைவாக என்னன்னா, 9th இருந்து பாத்தீங்கன்னா நடராஜன் சொல்லி ஒரு ஆசிரியர், அவர் வந்து பாடத்தை எப்படி நடத்துவார் அப்படின்னா, புத்தகம் எடுத்துட்டு வர மாட்டாரு. புத்தகம் நம்ம தான் எடுத்துட்டு போனோம், அதை வாசித்து காட்டணும். வாசிக்க அவருக்கு வந்து பேராகிராஃபா வாசிக்க அவர் விளக்கம் கொடுப்பாரு, போர்டுல எழுதி போடுவாரு. தொடர்ச்சியாக இதை வாசித்தது காரணத்தினால என்னன்னா, உச்சரிப்புகள் சரியாக வந்தது, தமிழ் உச்சரிப்புகள். அதன் விளைவாக அதோடைய அடுத்த கட்ட பரிணாமமாக பள்ளியில் செய்தி வாசிக்கும், அதாவது பிரேயர் மீட்டிங் முடிஞ்ச உடனே செய்தி சுருக்கம் வாசிக்கணும். இன்றைய முக்கிய செய்திகள் அப்படின்ற பேர்ல டெய்லி வந்து ஒரு குறைந்தது ஒரு 5 முக்கிய தலைப்பு செய்திகளை வாசிக்கணும். இது வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவனை வந்து சேர்ந்தது, அதாவது என்னை வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லணும். இதன் காரணமாக என்னன்னா, பள்ளியில் வந்து கடைகோடி மாணவனில் இருந்து அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு பரிச்சயமான நபராக மாறி இருந்தேன். இதோடைய அடுத்த கட்ட விளைவு என்னன்னா, 12th வந்தது. அந்த வருடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாஸ்வாதியார்ன்றவர், அந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா காமராஜரோட 100ஆண்டு விழா நடந்தது. அதன் காரணமாக செய்தி மக்கள் தொடர்பு துறையிலிருந்து வந்து பள்ளியில ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி காமராஜரை பற்றி, அது தாஸ்வாதியார் ஒரு மேடை நாடகங்கள்லாம் போடக்கூடியவர், அவரு வந்து அது தயார் பண்ணிட்டாரு. பட் அத நிகழ்ச்சி யாரை வச்சு நடத்தலான்ற போது நான் எதாச்சியாக வேறு ஒரு விஷயமாக அவர் வகுப்பறையை கடந்த போது என்னை கூப்பிட்டாரு. வில்லுப்பாட்டு பாட முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து மனசுக்குள்ள வந்து கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், சுப்புவார் முகாம், குலதெய்வம் ராஜகோபால், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுருளிராஜா, இவர்கள்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடி காட்டினேன். ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னு சொல்லி கிளாஸ்ல இருந்த எல்லாரும் கை தட்டினாங்க. சார் இவரே நீங்க போட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் விளைவாக என்னன்னா, காமராஜரை வெற்றிய ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை பள்ளியில் நடத்தியதன் மூலமாக எனக்கு வந்து இன்னும் ரொம்ப பிரபலியமானதன் விளைவாக பள்ளி மாணவர் தலைவருக்கான தேர்தல் நடந்தது. அதில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில் வந்து அந்த வருடம் பார்த்தீங்கன்னா மிக பெருவாரியான ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஓட்டு போட்டாங்க. அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பள்ளி மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறேன். ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஏன்னா அந்த பள்ளியில் வந்து 4வது வந்து சேர்ந்தப்ப பல மாணவ லீடர்களை பார்த்து வந்த நானே ஒரு காலகட்டத்தில் நானே வந்து அங்க பள்ளி மாணவ தலைவராக இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. காரணம் என்னன்னா, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்று சொன்னால் என்னுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னை செதுக்கிய என்னுடைய ஆசிரியர்கள் என்று சொல்லலாம். ஒரு தனிநபர் ஒருவன் தலைவனாகுவது இருக்கு பல முக்கிய மூலக்கூறுகள் என்று சொன்னால் அவனை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் அவன் படிக்கும் புத்தகங்கள் என்று சொல்லலாம். இது ரெண்டும் எனக்கு மிக சிறப்பாக அமைந்த காரணத்தினால் நான் வந்து மிக அருமையான ஒரு ஒரு நிலையை எட்டி பிடித்தேன். அந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில் மிக சிறப்பான பல விஷயங்களை நான் செய்தேன். அதன் காரணமாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆர் சேகரன் அவர்களின் அவர் மனதில் இடம் பிடித்தேன். இதன் விளைவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு மிக சிறப்பாக அன்னைக்கு செயல்பட்டதோடைய விளைவுதான் இன்னைக்கு அந்த எங்க பள்ளியோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஜெர்மனிய மத போதகரால் துவக்கப்பட்டது. மத பிரச்சாரத்துக்கு வந்தவர் பேர் பத்ரேமி சீகன் பால்கன்னு. அவர் வந்து தரங்கம்படியில் வந்து தமிழகத்தில் தரங்கம்படியில் முதன்முறையாக அச்சு இயந்திரத்தை நிறுவி பைபிள்ல தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டு அவர் வந்து மத பிரச்சாரம் செய்ய வந்தவர். அவரால் துவக்கப்பட்ட பள்ளி தான் எங்களுடைய பள்ளி, செயின்ட் டேவிட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கடலூர் துறைமுகம். அந்த பள்ளி 1717 துவங்கின பள்ளி. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 307வது ஆண்டு இந்த ஆண்டு.
அந்த பள்ளி வந்து 300வது ஆண்டு நிகழ்வு நிறைவு செய்த போது 2017 அந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவருடைய மீட்டிங் நடந்தது. அங்க வந்து பெருத்த ஆரவாரங்களுக்கு இடையே என்னை வந்து அந்த பள்ளியுடைய அலுமினி அசோசியேஷனுடைய செக்ரட்டரியா தேர்வு செய்தார்கள். இதற்கு காரணம் என்று சொன்னா என்னுடைய அணுகுமுறைகளும் என்னை வந்து நான் அங்க வந்து என்னுடைய செயல்பாடுகளும் வந்து என்னுடைய சீனியர் மாணவர்களையும் சரி ஜூனியர் மாணவர்களையும் சரி மிக சரியான அளவில் வசீகரித்திருந்த காரணத்தினாலும் அவர்களுக்கு அதை இம்ப்ரெஸ் செய்த காரணத்தினாலும் என்னை அந்த ஒரு மிக பழமையான ஒரு பள்ளியின் செக்ரட்டரியாக நான் தெரிவு செய்யப்பட்டேன். இன்றும் மிக சிறப்பாக அந்த பள்ளிக்கு நிறைய என்னுடைய மூத்த சீனியர் மாணவர்கள் இந்தியாவின் HP இந்தியாவுடைய சிஇஓவாக இருந்த பாலுதுரைசாமி என்னுடைய சீனியர் மாணவர், அவருடைய உதவியால் இந்த பள்ளிக்கு அவர் மற்றும் பல மூத்த மாணவர்களை ஒருங்கிணைத்த அந்த பள்ளிக்கு இதுவரைக்கும் ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் வந்து முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக பல விஷயங்களை செய்து கொடுத்திருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் அதிகாலை நேரம் கொஞ்சம் குரல் தொல்லை கொடுக்கிறது, இருந்தாலும் பரவாயில்லை நண்பர்களே. அந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்துவதற்கு காரணம் என்று என்ன சொன்னால்னா ஒருங்கிணைப்பு திறன். இந்த ஒருங்கிணைப்பு திறன் யாரெல்லாம் வந்தது அப்படின்னா, நான் பள்ளியில் அன்று இப்பொழுது நான் அந்த அண்ணாதுரை என்கிற ஆசிரியரை 4ஆம் வகுப்பில் சந்தித்த ஆசிரியரை நினைவு கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் சொன்னது போல நீ வந்து இன்னைக்கு இதை வந்து ஒரு சுமையா கருதாம இதை வந்து சந்தோஷமா எடுத்து செய்ய ஆரம்பித்தேன்னா இது உனக்கு பின்னால வந்து நல்ல ஒரு பலனை தரும்னு சொன்னார் இல்லைங்களா. அதனால நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு திறனை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அதனுடைய விளைவாக நான் பல இடங்களில் முக்கிய அங்கமாக ஈடுபட்டு பல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு வழிநடத்தி செல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ஆக ஒரு ஆசிரியர் ஒரு தீச்சல்யமாக ஒரு சொன்ன வார்த்தை, ஒரு தொலைநோக்கோடு சொன்ன வார்த்தை இன்றும் என்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் பலித்து கொண்டிருப்பதை நினைத்து அவர் இப்போ எங்க இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் கொடுத்த அந்த உற்சாகமும் எனக்கு இன்று வரை வழிநடத்தி செல்வதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு மிக உகந்த அளவில் உற்சாகம் கொடுத்த ஆசிரியர் வந்து என்னுடைய தலைமை ஆசிரியர். அவர்கிட்ட எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பள்ளி மாணவ தலைவனாக இருந்த போது நான் நிறைய ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணியிருக்கேன். அது பொது விஷயங்களுக்காக, இலங்கை தமிழருக்காக மற்றும் கலை அறிவியல் மட்டும் வைத்துக்கொண்டு கலை பிரிவை தூக்கிவிட வேண்டும் என்று அரசு முடிவு செய்து கல்வி அமைச்சர் ஒரு கூட்டத்தில் பேசினார். அதை வைத்து இப்படியெல்லாம் நான் வந்து அதற்காக பள்ளி மூட வைத்து கலெக்டர் அலுவலகம் வரை மாணவர்களை அழைத்து சென்று அன்றே நான் கலெக்டரிடம் மனு கொடுத்து இது வந்து தவறான முடிவு அப்படின்றதில் நான் பறைசாட்டி இருக்கின்றேன். இதன் காரணமாக மாலை மலர் மற்றும் முக்கிய தினசரிகள் என்னுடைய பெயரெல்லாம் வந்து வந்திருக்கு. இதனால பார்த்து என்னுடைய கடுப்பாயி என்னுடைய எச்சம் என்ன சின்ன வயசுல இவ்வளோ பேப்பர்ல எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ற அளவுக்கு எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டே அப்படின்னு சொல்லி என்னை கூட்டம் ரொம்ப கடுமையாக கடிந்து கொண்டான். அப்படியாக மோதல் போக்கில் ஆரம்பித்த என்னுடைய அவருக்குமான நட்பு ஒரு காலகட்டத்தில் வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு நட்பாக அமைந்தது. என்னுடைய தாயாரை வந்து அழைத்து அந்த பள்ளியின் பெற்றோராசிரியர் குழுவில் இணைத்து அவருடைய ஆலோசனையும் நிறைய வாங்கி செயல்படுத்த ஆரம்பித்தார். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய அணுகுமுறைகள் தான். அந்த அணுகுமுறைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை பயிற்சி கொடுத்து என்னை பட்டை தீட்டி என்னை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நான் வெளிப்படுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறார்கள். இது மட்டும்தான் காரணமாக என்று சொன்னால் 4ஆம் வகுப்பில் நூலகத்துக்குள் நுழைந்த நான் 7ஆம் வகுப்பில் உறுப்பினராகி அப்பயும் அவர் தான் சைன் பண்ணி கொடுத்தாரு. உறுப்பினராக 3 ரூபா கட்டி சந்தா கட்டி நூலகத்துல வந்து புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அது இதுதான் அதுதான் என்று இல்லை, சிறுவர் கதை புத்தகங்கள் இருந்து ஆரம்பித்து பலதும் வாசிக்க ஆரம்பித்தேன். இன்று பல வார சஞ்சிகைகள் வரவே இல்லை. வார சஞ்சிகைகள் அந்த காலத்தில் எப்படி இருக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் சிந்து பேரவை படத்தை பார்த்தால் தெரியும். ஆம், சிந்து பேரவை படத்துல ஒரு வாரமாக சிந்து வந்து அவர் வந்து JKBயை சந்திக்க வரல அப்படின்னு பாலச்சந்திர ஒவ்வொரு நாளையும் அந்த அவங்க வீட்டு வாசல்ல வந்து புத்தகம் வந்து விழும், வார இதழ்கள். அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இன்று ஞாயிறு கடந்து விட்டது, இன்று திங்கள் கடந்து விட்டது, இன்று செவ்வாய் கடந்து விட்டது, புதன் கடந்து விட்டது என்று. அதாவது இந்த மாதிரி ஒரு கற்பனை வளத்துடன் டைரக்ட் செய்யக்கூடிய இயக்குனர் ஸ்ரீகரம்
பாலச்சந்தர் போன்ற நபர்கள் இன்று நம்மிடத்தில் இல்லை, அது வேறு விஷயம். இருந்தாலும் ஒரு தனித்துவமான வார இதழ்களை வைத்து அன்றெல்லாம் டைலாக் வரும். புதிய வார்ப்புகள் வந்து பாக்யராஜ் ஒரு டைலாக் எழுதியிருப்பாரு. எங்க அக்கா வந்து குங்குமம் வாங்கிட்டு வர சொல்லுச்சு அப்படின்னு வந்து அவன் கேட்பான். அவங்க தம்பி ரஜியோட தம்பி வந்து கேட்பான், பாக்யராஜ்ல உங்க அக்கா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் இதயம் வாங்கிட்டு வா, நான் வந்து குங்குமம் தரேன் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, குங்குமம் மாற ஏதாவது அவர் வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பாரு. அவன் வந்து இதயம் பேசுகிறது புத்தகம் வாங்கி வச்சிருப்பாப்ல. அதனால இதயத்தை கொடுத்து விட, நான் உனக்கு குங்குமம் தருகிறேன் அப்படின்னா என்னன்னா, நான் உன்னை வந்து நேசிக்கிறேன், நீ உன் இதயத்தை கொடுத்தா நான் உனக்கு குங்குமம் கொடுத்து உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு வார இதழை வைத்துக் கொண்டு விளையாடக்கூடிய, அதாவது வசனங்களை வைத்திருக்கக்கூடிய காலகட்டம்லாம் ஒரு கற்பனை மிகுந்த காலகட்டங்கள்லாம் இருந்தது. இன்று இல்லை. காரணம் என்னன்னா, வாசிப்பு திறன் அடியோடு அற்று போய்விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று இளம் உள்ளங்கள், அதாவது மாணவர்கள், இளைய தலைமுறையினத்துல வாசிப்பு திறன் அற்றுவிட்டது. இருந்தாலும் நான் அழைத்து நிறைய பேர் கேட்கும் போது, இல்ல அங்கிள் நாங்க வந்து மொபைல் போன்ல எல்லாத்தையும் படிச்சுக்கிறோம்ன்றாங்க. உண்மையில் மொபைல் போனில் அனைத்து விவரங்களும் கிடைப்பது என்பது உண்மையே. இருந்தாலும் நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கிறதா என்பதை விட தேவையற்ற விஷயங்கள் நிறைய கிடைக்கிறது என்பதுதான் உண்மை. அதை வந்து இன்றைய இளைய தலைமுறை புரிந்து கொள்வதே இல்லை. இருந்தாலும் மாவட்டந்தோறும் அரசும் சரி மற்றும் பதிப்பகங்களும் சேர்ந்து மாவட்ட அளவில் முக்கிய ஊர்களில் எல்லாம் புத்தக கண்காட்சி நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். புத்தகங்கள் கோடிக்கணக்கில் விற்றதாக கணக்குகள் காட்டப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் பொது அறிவில் மாணவர்கள் மிக சிறப்பாக செயல்படுகிறார்களா என்ற கேள்விக்கு மிகுந்த ஒரு அமைதியை வந்து நமக்கு பதிலாக கிடைக்கிறது. இந்த சூழலில் என்னை செதுக்கிய விஷயங்கள் என்று பார்த்தால், அதிகபட்சமாக மாணவர்களே, நண்பர்களே, ஆசிரியர்களும் நூலகமும் புத்தகங்களும் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஒரு தனி மனிதன் தலைவனாக, தலைமை பண்புகளுடன் மிக மிளிர்ந்தவனாக மாறுவது எப்போது என்று சொன்னால், அவன் வந்து புத்தகங்களை வாசிக்கும் போதுதான் என்பதனை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தவன். அதன் விளைவாக ஒரு காலகட்டத்தில் சங்கராத் மஜன் என்கிற என்னுடைய தமிழாசிரியர் ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் மற்றும் பொதுநல அமைப்புகள் நடத்தும் வினாடி வினா போட்டி மற்றும் எந்த ஒரு வினாடி வினா போட்டியுடைய சுற்றறிக்கை பள்ளிக்கு வந்தாலும் சரி, பெயரை எழுதிவிட்டு, முதலாக என்னுடைய பெயரை வினாடி வினா போட்டி எழுதிவிட்டு அதற்கு பின்னரே வந்து எனக்கு தகவல் வரும். டியூனிட்ட சொல்லி அனுப்புவார், இந்த மாதிரி இந்த பள்ளியில இத்தனை மணிக்கு வினாடி வினா போட்டி நடக்குது, லட்சுமணனை போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக நம்பிக்கைக்குரியவனா மாறினேன். அந்த நம்பிக்கையை வீண் போகாமல் கண்டிப்பாக முதல் 3 பரிசில் ஏதேனும் ஒன்றை அங்கு வாங்கி வந்து பள்ளிக்கு பெருமை சேர்ப்போம் ஒரு நபராக நான் இருந்தேன். இதற்கெல்லாம் மூல காரணம் என்று சொன்னால் ஆசிரியர்கள் கொடுத்த உற்சாகம். அதற்கு அடுத்ததாக நான் நூலகத்தில் அதிகமாக செலவிட்ட நேரம். நூலகத்தை அதிகமாக செலவிட்ட நபர்களில் பலரை சொல்வார்கள். டாக்டர் அம்பேத்கர் வந்து அவர் வந்து உயர் பட்டப்படிப்புகள் படிக்கும்போது அவருக்கு புத்தகம் வாங்க வசதி இல்லை. அதனால் அவர் குறிப்புகளை எழுதி கொள்வதற்காக நூலகத்தை நுழைவார். காலை முதல் கண்ணாக நூலகத்தை நுழைந்த அவர் இறுதியாக அதோடைய பாதுகாவலர் வந்து, தம்பி நீங்க வந்து மூட போறோம், வெளியே புறப்படலான்னு சொல்ற வரையும் உட்கார்ந்து அங்க எல்லாத்தையும் குறிப்பு எழுதி கொண்டு அதை எடுத்து வந்துதான் இரவு நேரங்கள் உட்கார்ந்து படித்து முன்னேறினார் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவர் அளவுக்கு நான் படிப்பாளியாக மாறாவிட்டாலும் சரி, ஒரு பொது அறிவு என்கிற விஷயத்தில் என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ளவதற்கு நூலகங்களும் புத்தகங்களும் எனக்கு என்னை தலைமைத்துவ பண்புக்கு அழைத்து சென்றது. நான் தலைமைத்துவ பண்பத்தில் சிறந்தவனா இல்லையா என்பதனை யாரிடம் கேட்கணும்னா, உன் நண்பர்களை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொல்வார்கள். அது போல என் நண்பர்களிடத்தான் கேட்க வேண்டும். நான் சிறந்த ஒரு தலைமைத்துவ பண்புடன் செயல்பட்டேனா என்பதனை எடுத்து கூறுவதற்கு சாட்சியாக இங்கே ஒரு சில நண்பர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக என்னுடைய இன்று பிறந்தநாள் காணும் என்னுடைய இனிய நண்பர் பிரிதிராஜன் இருக்கின்றார். ஆக நான் அவர்களை சிறப்பாக வழிநடத்தி சென்றேனா, இல்லை அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்கின்றேனா, என்னுடைய தலைமைத்துவ பண்பு அவருக்கு மற்றும் ஏனைய நண்பர்களுக்கு உதவிகரமாக இருந்ததா என்பதெல்லாம் பொதுவெளியில் பாரபட்சம் இல்லாமல் சீர்தூக்கி பார்த்து அவர்களை போன்ற நண்பர்கள் சொல்லும் போதுதான் நாம் சரியாக நியாயமான முறையில் இந்த சமூகத்தில் வாழ்ந்திருப்போம் என்பதனை புரிந்து கொள்ள முடியும்.
பிறருக்கும் உணர்த்த முடியும். அந்த வகையில் எனக்குள் இருக்கக்கூடிய தலைவரை வெளிப்படுத்திய சம்பவங்கள் என்று பார்த்தால் அவமானங்கள். முதலாவது நான் எனக்குள்ள தயக்கத்தை, பயத்தை காரணமாக நான் பெற்ற அவமானங்கள். அந்த அவமானங்கள் தான் என்னை அடுத்தடுத்து சரியான ஒரு ஊக்குவிப்பு ஆசிரியர் மூலம் அமையும் போது என்னை ஒரு நல்ல ஒரு தலைவனாக, தலைமைத்துவ பண்பு மிக்கவர்களாக, இன்றும் என்னை ஒரு குழுவை வழிநடத்தி செல்லக்கூடிய பல அமைப்புகளில் என்னை இறங்கி போராடவும் சரி, செயல்படவும் சரி, ஒரு நல்ல ஒரு ஊக்கமாக இன்றைய பல விஷயங்கள் எனக்கு அமைந்திருக்கு என்று சொன்னால் அது இந்த விஷயங்கள் தான். நூலகமும் ஆசிரியர்களும் என் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் என்று அதை தெரிவித்து, எனக்குள் ஒரு தலைவர் என்கிற இந்த தலைப்பின் கீழ் இந்த மாதத்தின் தலைப்பை இறுதி செய்யும் நாளில் இன்று அந்த வாய்ப்பை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த நற்புலரி நிறுவனர் நண்பர் குமரேசன் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் சுமதி அவர்களுக்கும், மற்றும் இந்த அமைப்பிற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற பிருத்திவிராஜன், ஆலோசகராக இருக்கக்கூடிய ஏவிஆர் அவர்களுக்கு, மென்டார் அவர்களுக்கும், இன்னும் பல மேஜர் ஏவி நாராயண் அவர்கள் போன்ற சிறந்த ஆளுமைகளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அமைப்பை பலருடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த தளமாக நாம் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மேலும் மேலும் நம்மளை பட்டை தட்டி கொள்ள ஒரு நல்லதொரு காரணியாக, கருவியாக இந்த நற்புலரி தளம் இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். பாரபட்சமற்ற நியாயமான உங்களுடைய பின்னூட்டங்கள் எனக்கு உற்சாகத்தை தரும் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம். தேங்க்யூ சார். எனக்குள்ள ஒரு தலைவரை சிறப்பான முறையில் எடுத்து போனீங்க. ரொம்ப அருமை. ஏற்கனவே கொஞ்சம் நேரம் ஆயிட்டதுனால ஆனந்தன் சார் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனந்தன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வேணாம். வணக்கம் மேடம், அனைவருக்கும் காலை வணக்கம். அப்படியே நம்ம லட்சுமி நாராயணன் சார் தன்னுடைய தலைமை பண்பு எப்படி தனக்குள் உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் நம்மளுடைய குழந்தை பருவத்திலிருந்து நம்மளுடைய பள்ளி பருவம், நம்மளுடைய கல்லூரி பருவம் வரைக்கும் அப்படியே நம்மளையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்கிறாரு. நான் ஏற்கனவே என்னுடைய செஷன்ல நான் சொன்னது என்னன்னா, கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அந்த தலைமை பண்புகள் அல்லது மற்ற பண்புகள் எப்படி உருவாயிருக்கணும்னா, நிச்சயமா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆசிரியர்களால் ஒரு தாக்கம் நிச்சயமாக இருந்திருக்கும். அதாவது ஆசிரியர்களுடைய தாக்கம், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாவே லட்சுமி நாராயணன் சாருக்கு இருந்திருக்குது. அவர் ஒவ்வொரு வகுப்பிலும் அவர் சந்தித்த ஆசிரியர் யாரு, அவர் சந்தித்த தலைவர்கள் யாரு, எந்தெந்த ஆசிரியர் பேரோட அவரால் சொல்ல முடியுது அப்படின்னா, அந்த அளவுக்கு அந்த ஆசிரியர்கள் அவருடைய மனதுல அந்த ஒரு இம்பாக்டை உருவாக்கியிருக்காங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போலதான் நம்ம அனைவருடைய வாழ்க்கையிலும் ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு நம்மளை சிலர் ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுடைய அந்த பண்புகளை உருவாக்காம அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி நெகட்டிவா பேசி நீ உருப்பட மாட்ட அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க நிறைய டீச்சர்ஸ். ஆனா அதுல பெரும்பான்மையான ஆசிரியர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டிவா இந்த மாணவர்களை அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேறும் விதமாக தான் அதிகமான ஆசிரியர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த விதத்துல இன்னைக்கு லட்சுமி நாராயணன் சாருடைய செஷன் ரொம்ப நம்மள ஒரு உருக்கமான ஒரு செஷனாக, நம்மை மீண்டும் நம்முடைய குழந்தை பருவத்திற்கு அழைத்து சென்ற ஒரு செஷனாக அமைந்தது. லட்சுமி நாராயணன் சாருக்கு வாழ்த்துக்கள். அவருடைய ஆசிரியர்கள் அத்தனை கிரெடிட்டும் அவர்களுடைய ஆசிரியர்களுக்கு சேரும். அதனுடன் சேர்ந்து லட்சுமி நாராயணன் சாருடைய உழைப்பும் அது கூட இணைஞ்சிருக்குது. அதுல முதல்ல அவர் ஆரம்பிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கில்லோ இல்லை நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோ, நான் ஒன்று சொல்லி கேட்டிருக்கேன், ஸ்கில் இஸ் நத்திங் வித்தவுட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது டேலண்ட் இஸ் நத்திங் வித்தவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க என்னதான் புத்திசாலித்தனம் வச்சிருந்தாலும், நீங்க என்னதான் உங்ககிட்ட திறமைகள் இருந்தாலும், அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா அது அப்படியே உங்களுக்குள்ளேயே இருந்துரும். அந்த மாதிரி அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்புகளை அந்த ஆசிரியர்கள் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த வாய்ப்புகள் வழியாக அவருடைய தலைமை பண்பு இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது என்பதுல ரொம்ப மகிழ்ச்சி.
வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ ஆனந்தன் சார். ஒரு ஆசிரியராக ஆனந்தன் அவர்களுடைய பின்னூட்டம் ஆசிரியர்களை மையப்படுத்தி இருந்தது. மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி ஆனந்தன் அவர்களே. தேங்க்யூ ஆனந்தன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டைம் ஆகிடும், அதனால தான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் கேட்டுட்டேன். அதுக்கும் அதே மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆசிரியர்ன்ற ஒரு காரணத்துக்காகவும் தான் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக்காக உங்களுடைய ஃபீட்பேக் இருக்குன்னு நினைச்சேன். நன்றி. தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நட்புகளில் இருந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ரொம்ப அருமையான செஷன் இன்னைக்கு. நம்ம அது வந்து லக்ஷ்மி சாரோட செஷனுக்கு வந்து நம்ம ஃபீட்பேக் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும் சார் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதாவது எப்படி வந்து ஒரு செஷன் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல ஆரம்பத்தில் குமாரேசன் சார் நம்ம பேசுறாரோ, அதே மாதிரி எண்ட்ல அந்த இது மொத்தம் முடிவு சாரோட கடைசி செஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணது அப்படிங்கிறது வந்து ஒரு முத்தாய்ப்பா ரொம்ப ஒரு தொகுத்து வழங்கின மாதிரியும், ஸோ அது என்ன மாதிரி வந்து டிராவல் பண்ணிருந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்து அழகா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து ஜேசி நண்பர்கள் எல்லாமே டச்ல இருக்கோம். ஜேசி சென்னை கிரேட்டர் சிட்டில நாங்க வந்து பேசினா வந்து தலைவர்கிட்ட பேசினியா அப்படிதான் எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். தலைவர்கிட்ட பேசினியா, தலைவர் எங்க இருக்காரு, தலைவர் எப்படி பேசினா, கடைசி எப்ப தலைவர்கிட்ட பேசினா பேசிக்கோங்க. ஏன்னா அந்த தலைவர் அப்படிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்றது, சாசன தலைவர் ஜேசி சென்னை கிரேட்டர் சிட்டி அப்படிங்கிறது துவங்கினாரு. அந்த ஜேசி சென்னை கிரேட்டர் சிட்டினால அப்படிங்கிறது கிடையாது. எங்களுடைய எல்லா தனிநபருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு விஷயம், ஒரு பர்சனல் விஷயத்த நம்ம அவர்கிட்ட பகிர்ந்தோம் அப்படின்னா அதுக்கான ஒரு சிறந்த சொல்யூஷன் கொடுப்பாரு. ஒரு தலைமை பண்புங்கிறது அதுதான். அந்த என்ன பிரச்சனை நம்ம சொன்னா கூட இது அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் சொல்லிட்டே இருப்பாரு. டக்குனு யாரே லைன்ல கூப்பிடுவாரு. அந்த துறை சார்ந்த ஒருத்தர் பேசிட்டு நான் இவர்கிட்ட பேசியிருக்கேன், நான் நீங்க இதுனிக்கோங்க கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க அப்படிப்பாரு. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ பிரச்சனை, ஏதாவது ஒரு மெடிக்கல் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கூட நான் நிறைய தடவை வந்து சாரி நண்பர்களே அவரை தொந்தரவு பண்ணிருக்கேன். அவர் வந்து கரெக்டா வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. நிறைய இடங்கள்ல வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு தலைமை பண்பு. நான் என்னுடைய செகண்ட் டே 2வது நாள் நான் பேசும்போது கூட நான் அதை இன்சிஸ்ட் பண்ணேன். எத்தனை பேர் நம்ம டீம்ல கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஒரு கோயில்ல உட்காந்து ஃபங்க்ஷன் முடிகிற தருவாயில வந்து எனக்கு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வர முடியல. இந்த இடத்துல லட்சுமி நாராயணன் இருந்திருந்தால் என்ன பண்ணிருப்பாரு அப்படிங்கிறத யோசிச்சிட்டே இருக்கேன். யோசிச்சுட்டு டக்குன்னு நான் சரி மைக் வாங்கிட்டேன். நான் மைக் வாங்கி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஒரு தலைவர் ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அறியாம நம்ம மனசுல ஊடுருவி அவர் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னா எனக்குள்ள ஒரு தலைவர்னு சொல்லுவோம் இல்லையா. எனக்குள்ள ஒரு தலைவர்ல எப்படி வந்து எங்க அப்பா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னா லைஃப்ல, அதுக்கு ஈக்குவலா நான் லட்சுமி சாரை எப்பவுமே நினைச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவர் உள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காரு. இல்ல சார் அதை விட்டுறக்கூடாது சார், நீங்க நல்லதை செய்யும் திராணி இருந்தால் அதை செய்யாமல் விட்டு விடாதே அடிக்கடி சொல்லுவாரு. எங்க இருந்து சார் கத்துக்கிட்டீங்கன்னா, இதை என் ஸ்கூல்ல இருந்து கத்துக்கிட்டேன் சார், இந்த போதனை எங்க ஸ்கூல்ல அடிக்கடி சொல்லுவாங்க சார் அப்படின்பாரு. அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சாரு, அவர் இன்னைக்கு சொன்னது எல்லாத்தையுமே எங்கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. ஒரு குழந்தை பருவத்துல இருந்து ஒரு தலைவன் எப்படி உருவாக்கப்பட்டானோ, ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகம் தேவை சொல்லுவாங்க. தன்னுடைய வாழ்க்கையில பகுதியிலேயே ஒரு தலைவர் எப்படி உருவானாங்கிறது ரொம்ப சிறப்பா சொன்னாரு. ஃபீட்பேக் இன்னைக்கு பூரா சொல்லிட்டு இருக்கலாம் அவர் தலைவர் பத்தி பேசுறாங்க. ஆனா என்னோட இதோட நிறுத்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச் லக்ஷ்மி சார் ஃபார் ஒரு வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ பிருத்திவிராஜன் சார். தொடர்ந்து அருணகிரி சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நீங்க பேசுறது கேட்கல. அருணகிரி சார் உங்க வாய்ஸ் கேட்கல. குட் மார்னிங் நட்புலரி சார், கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது சார். சிறந்த ஆசிரியர்கள் எங்கு பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள், ஆனால் எதை பார்க்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள். அந்த வகையில் தன்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து புத்தகங்களையும் ஆர்க்மெடிஸ் உடைய கோட்டுகளையும் தலை குனிந்து என்னை பார் உன்னை தலை நிமிர வைக்கிறேன் என்று புத்தகம் சொல்வதாக, அந்த வகையில அவருடைய பர்சனல் லைஃப் எப்படி உருவானது, ஆசிரியர்களால, புத்தகங்களால, நூலகங்களால அவருக்கே உரிய பாணியில சிறப்பா பேசினாரு. வாழ்த்துக்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ அருணகிரி சார். இந்த கலைச்செல்வன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். கலைச்செல்வன் சார். வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இங்கு பின்னூட்டமிட்ட அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் நன்றியும். ஆசிரியர்கள், மதிப்புமிகு ஆசிரியர்கள், கமலா ஆசிரியர், அண்ணாதுரை ஆசிரியர், செல்வராஜ் ஆசிரியர், நடராஜன் ஆசிரியர்,
என்று பெயர் கொடுத்து அவர்கள் இதயத்தில் இருப்பதை வெளிப்படுத்தினார் லட்சுமி நாராயணன் சார். பொதுவா ஆசிரியர்கள் சொல்றப்பவே நம்ம ஒரு பெருசா சொல்லுவோம், they are teachers are not only seeker and knower of things, they are the maker of things. அதனாலதான் சுராங்கனியில் ஆரம்பிச்சவரை சுவைமிகு பெருங்கனியா கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க ஆசிரியர்கள். ஆசிரியர்கள்ங்கிறதுல நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், என்ன 5வது ஆசிரியர் ஆண்டவனுக்கு ஒப்ப சொல்லுகிறேன், 1983 எனக்கு கல்யாணத்துக்கு கருப்பு கிளாவில இருந்து திருச்சிக்கு வந்தாரு, 5வதுல படித்தவர். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நான் அங்கேயே வாழ்றேன்னு வச்சுங்க, சரி முகத்துக்காக அவன் கொடுத்துட்டானே, இங்கேயே இருக்கானே, நாளைக்கு பாப்போமே, என்ன சொல்றது, வரலன்னா எதுவும் நினைச்சுக்குவானேன்னு நினைக்கலாம். நான் அங்க விட்டு வந்துட்டேன், தொடர்பே இல்லாம வந்துட்டேன். அந்த அன்பு வந்தத ஆசிரியர்களப்ப நான் அதை கண்ணீரோடு எண்ணி பார்க்கிறேன், நன்றியோடு எண்ணி பார்க்கிறேன். அப்புறம் வார பத்திரிகை எல்லாம் சொன்னாங்க, அதுல சிரி சிந்தின்னு ஒரு இது வரும், சிரிப்பதோடு நிறுத்தி விடாமல் சிந்திக்கவும் வேண்டுங்கிறது வார பத்திரிகை கொடுத்தத நூலகத்தால் உருவாக்கிய லட்சுமி நாராயணன் சார் வாழ்ந்து நலமுடன் வளமுடன் நீடு வாழ்க என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். எல்லா ஆசிரியர்களும் கவர் பண்ணிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நோட் பண்ணி சொன்னதை விட அவரு என் மனசுல இருந்து சொன்னதை அவர் நோட் பண்ணி வச்சிருந்து எல்லாரையும் வாசிச்சிருக்காரு, மிக்க நன்றி. கலைசெல்வன் சாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு போல இருக்க, ஆனா அவரு பேசவே இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு புதுசா இருக்காரு, எனக்கு புதிய அறிமுகமா இருக்காரு கலைசெல்வன் சார். நீங்க பின்னூட்டம் வழங்கலாம் சார். நான் தான் புதுசா வந்திருக்கிறதுனால அவரு அழைச்சிருக்க, புதுசா வந்திருக்கனால கூப்பிட்டீங்களா? ரைட், ஏன்னா ஒருவேளை ஹேண்ட் ரைஸ் பண்ணாருன்னு பார்த்தேன். நன்றி சார். சார் வாய்ப்பு இருந்தா பேச முடியுமா சார்? ஃபீட்பேக்கு சரி, நிச்சயமா. ரொம்ப நாளா எனக்கு செய்தி வந்துட்டே இருக்கும், ஆனா எனக்கு திடீர்னு தூக்கமே வரல, எதாவது தெரியல. நானும் ஒரு 3:30 மணி நேரம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் தான் சரி எடுத்து பார்ப்போமே, காலையில நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்றது நான் அந்த தலைப்புல ஐயா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்குள்ளே ஒரு வருத்தம் என்னன்னா, தாமதமாக வந்தேன், நான் வந்தேன். ஏற்கனவே மாணவர்கள் தலைவர் முன்னாடி இருக்கும்போது நான் தந்தை பெரியாரை பத்தி நான் பேசியிருக்கேன். அதுதான் வர்றேன், ஆனா செய்தி மொழி டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு நேரம் அமையாது எனக்கு. அந்த வகையில ஐயா பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு பச்சை குழந்தை எப்படி நாங்க போனேன்னு சொன்ன எல்லாத்தையும் சொல்லுவோம், உண்மைதான் சொல்லுவாங்க. அதே போல ஐயா தொழில்நுட்பத்துக்கு போயிட்டாரு, யாரையுமே விட்டுவிடல. ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியரை எப்பவுமே மறக்க மாட்டார். அதனாலதான் ஐயா இந்த அளவுக்கு உச்சத்தை இருக்கிறாங்க. நானும் ஒரு ஆசிரியர் திருமைக்கிறேன். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். சிவகணி மேடம் லைன்ல இருக்கீங்களா? ஓகே சார், அனைவருக்கும் காலை வணக்கம். லட்சுமி சார், இன்னைக்கு உங்களோட உரை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதாவது நம்ம எப்படி வளர்ந்தோம் அப்படிங்கிறத எல்லாரும் சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் தான் ஒரு ஆணித்தரமா இருக்காங்க அப்படிங்கிறத உங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ ஒரு தலைவர் அப்படிங்கிறது எப்படி உருவாயிருக்கிறாங்க அப்படிங்கறது நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, சந்தர்ப்பமும் சூழ்நிலையுமா இல்லை புத்திசாலித்தனமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க எப்படி கையாண்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை பாடம் கத்துக் கொடுத்துருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அதாவது நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ரொம்ப சிறப்பு சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்துக்கள். எனக்கு வயசு 10 சார். நன்றி சார். நன்றி சார். நேரம் வருது எல்லாம் உங்களுடைய நீங்கெல்லாம் தொடர்ந்து பயணிப்பது உற்சாகப்படுத்துவதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம், உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு வழங்குறோம். 30 பேர் கலந்து கொள்கிறார் என்று சொன்னார். அந்த 30 பேர்ல பரவலாக 10 பேர் கலந்து கொண்டால் கூட ப்ராபபிலிட்டி சயின்ஸ் ஒரு நிகழ்ச்சிக்கு பங்கேற்பார்களா வந்தவர்கள் 10 பேரும் பார்வையாளர் 10 பேரும் சேர்ந்தாலே ஒரு 20-30 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து பயன் வரலாம். ஆனால் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி வராங்க, அட்டன் பண்றாங்க, அவங்க செஷன் முடிஞ்சவொடனே அடுத்து போயிடுறாங்க. இது எந்த அளவுக்கு மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதிலும் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருப்பதிலும் எந்த அளவுக்கு தவறு செய்கிறது என்பதை அவர்கள் தான் உணர வேண்டியது. நம்ம சொல்லதான் முடியும், அவர் தான் பண்ணுவோம். நான் என்னன்னா
30 நாளும் வரணுன்ற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் 2 நாளுக்குள்ள ஒரு மாதிரியே வாய்ப்பு கிடைக்கும் போது வந்தாலே ஒரு குறைந்தபட்சம் ஒவ்வொரு பயிற்றுனர் இங்க பயிற்சி எடுத்த இந்த 30 நாட்கள் பயிற்சி எடுத்த நபரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஒரு 8 நாள் 10 நாள் அவங்களால வர முடியும். ஆனால் அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் நிகழ்ச்சியை முடித்தவுடன் அதோட போய் விடுகிறார்கள். அது அவங்களுக்கு. ஆனா அதே நேரத்துல என்கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்க, சார் இன்னும் சார் ஒரு 15 பேர் தான் இருந்தாங்க, 12 பேர் இருந்தாங்க, 18 பேர் தான் இருந்தாங்கன்னா, சார் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது நீங்களும் உங்க நண்பர்களையும் அழைத்து வந்தாதான் நிகழ்ச்சியும் உற்சாகமாகும், இன்னும் புதிய நபர்களும் நம்ம அமைப்புக்குள்ள வருவாங்க அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தாலும் கூட அவர்கள் மாறியதாக இல்லை. காலம்தான் அவர்களை மாற்ற வேண்டும். இருந்தாலும் எங்களுடைய நற்புலரியின் பயணம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும், வெற்றி பயணம். நல்லத்துடன் ஒத்துழைத்து கொடுப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் சிவகணி சகோதரி சிவகணி அவர்களையும் பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். ஃபவுண்டர் குமரேசன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். குமரேசன் சார், அவர் ஏதாவது இதாக இருக்காருன்னு நினைக்கிறேன், ஆடியோ கிடைக்கிறேன்னு நினைக்கிறேன். சுமதி மேம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் மேம். சார். மேம் ஒன்றும் இல்லை சார், லட்சுமி சார் சொன்னது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நாள் கரெக்டாக லாஜிக்கான பாயிண்ட் இருக்கு. 30 நாள் நம்ம தொடர்ந்து ஒரு செஷன் எடுத்துட்டு இருக்கும்போது, ஒரு நாளைக்கு ஒரு தலைவர் எடுத்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 30 நாள் அந்த அட்டன் பண்ணவங்க பேசினவங்க நம்ம பார்ட்டிசிபேட் இருந்தாலே நம்ம டீம்ல 30 பேர் இருப்போம். சாதாரணமா 30-35 பேர் இருக்கலாம். அது ரொம்ப லாஜிக்கான வார்த்தை சார் சொல்றது. ஆனா என்ன நினைக்கிறாங்க, நம்ம அட்டன் பண்றது யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நமக்கு தான் ஆஸ் அ பீங் அ ட்ரெயினரா நான் ஒரு செஷன்லையும் கத்துக்கிட்டேன். ஒரு செஷன்லயும் புது விஷயங்கள் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு டெய்லி. ஒரு ட்ரெயினர் அப்படிங்கிறது லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது விவேகானந்தருடைய கோட்டு. ஏதாவது ஒரு வகையில காலையில 5:30 மணிக்கு 2 நல்ல விஷயங்கள் காதுல கேட்கிறோம், 2 பேர் அப்ரிஷியேட் பண்றோம், நல்ல இது கேட்கிறோம். அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை என்னுடைய வாழ்க்கையில எடுத்து நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஆள் மனசுல போய் நமக்கு ஒரு ஸ்டிமுலி அப்படிங்கிற ஒரு ஸ்டிமுலேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு தலைவனுக்கு ஒரு ட்ரெயினருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது செய்யறதுக்காக செஷன் அட்டன் பண்றோம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அப்படி நினைச்சு தயவு செய்து அட்டன் பண்ணாதீங்க. அது ஒரு வகையிலையும் பயன்படாது. நம்ம ஏதாவது கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா மட்டும்தான் அந்த செஷன் நமக்கு பயன்படும். நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறது அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம். நட்புறவு மிகப்பெரிய தளம். தேங்க்யூ மேம், உங்க டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டேன் மேம். சாரி. பெஞ்சமின் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காருங்க, சொல்லுங்க. தேங்க்யூ சார். உங்களுடைய வேர்ட்ஸ் கண்டிப்பா ஒர்த்தான வேர்ட்ஸ் தான். ஏன்னா மற்றவங்க யார் வராங்க யார் போகிறோம் நம்ம அதுக்கு முக்கியம் இல்லை. நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்றதுக்காக வரக்கூடிய தளத்தில் வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த தளத்துக்கு வரதான் நினச்சிக்க வேண்டியது தான். தொடர்ந்து பெஞ்சமின் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். பெருமிதம் சார், பிரணாமத்துகள் சார். செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் நீங்க எளிமையா சொன்னீங்க. எல்லாரும் நிறைய சொன்னதுனாலே அமைப்பு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்றோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நன்றி பெஞ்சமின் சார். தொடர்ந்து வாக்கிங் போயிட்டே கூட காதல ஹெட்செட் மாட்டிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்க கவனித்து வருகிறத நான் பார்த்துருக்கேன். அது சமயத்துல மைக் ஆன் ஆயிடும். நீங்க டீ கடையில டீ வாங்கி குடிக்கிறது, பேசி சாலையில் உங்களை கடந்து போறவர்கள் பேசி செல்வது அனைத்தும் நாங்க கேட்டு ரசிச்சு இருக்கிறோம். உங்களுடைய ஈடுபாடும் உங்களுடைய இந்த நிகழ்ச்சியினூட உங்களுடைய அதிகாலை பொழுது வாக்கிங் எல்லாம் முடிச்சிடுறீங்க. அதே ஒரே கல்லில் 2 மகன் என்ற மாதிரி 3 மகன் என்ற மாதிரி இது உடல் பல அப்படியே வழியில போறவங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறது எல்லாத்தையும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பாராட்டுகள் சார், வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ பெஞ்சமின் சார். இறுதியாக என்னுடைய ஃபீட்பேக் நான் சொல்லிடுறேன். ஒரு சின்ன ஸ்டோரி தான், ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு சின்ன ஸ்டோரி. அதாவது ஒரு அரக்கர் என்ன பண்றாரு, காளிக்கிட்ட போய் வரம் கேட்கிறாரு. அம்மா நான் ஒரு வரம் கேட்குறேன். அவர் ரொம்ப கடுந்தவம் பண்றாரு. அந்த அம்மா காளியம்மா முன்னாடி தோன்றுறாங்க. என்னப்பா இவ்வளவு நீ இருக்கிற, நான் கேட்கறது கொடுக்குறேன், முதல்ல என்ன வரம் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆதிபராசக்தியை அழிக்கக்கூடிய வரத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த அரக்கர் வரம் கேட்கிறாரு. ஆதிபராசக்தியா? அவ எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவ, அவளை போய் அழிக்கிறதுக்கு நீ வரம் கேட்கிறியே,
அது எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க கொடுத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை காலெல்லாம் வெட்டி போடுறாரு. நல்ல கடுந்தவம் பண்றாரு. அப்போ வேற வழி இல்லாம காளி வந்து வரம் கொடுக்குறா. ஆனா ஆதிபராசக்தி உன்னால் அழிக்க முடியாது. ஆனா அவளை ஒரு விஷயம் நீ பண்ணேன்னா அவளை அழிக்க முடியும். அது என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவளை வந்து தகாத வார்த்தைகளை நீ திட்டணும். அப்படி தகாத வார்த்தைகளை திட்டும்போது மட்டும்தான் அவளை நீ அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவரும் போறாரு, ஆதிபராசக்தி முன்னாடி போய் நிக்கிறாரு. அந்த அம்மாவும் இவன் வந்து கணேசுட்டி இவன் அழிக்கணும்ட்டு நிறைய ஆயுதங்களோட ரெடியா காத்துன்னு இருக்காங்க. இவர் ஒரு ஆயுதத்தையும் எடுக்கல, அமைதியா நிக்கிறாரு. என்னது, நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ஆயுதம் இருக்கம் நிக்கிறானே, நிராயுத பண்ணி நிக்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த ஆதிபராசக்தி பாக்குறாங்க. அப்போ என்ன பண்றப்ப அந்த காளி சொன்னாங்க இல்லையா, காளி தேகி வந்து சின்ன பொண்ணா வந்து நின்னுறாங்க. அந்த நேரத்துல கொல்றதுக்காக அந்த அரக்கன் வந்து ஆயுதத்தை பயன்படுத்த வரும்போது அந்த சிவபெருமான் வந்து என்ன சொல்றாரு, உடனே அந்த ஆதிபராசக்தி வந்து சொல்றாரு, உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுது. காரணம் என்னன்னா, ஹலோ, வாய்ஸ் பிரேக் ஆகுது. சிக்னல் ஏரியாவுக்கு வாங்க. வந்து போயிட்டு இப்படி கூனி குறுகி நிக்கலாமா? சிக்னல் ஏரியால தான் இருக்கேன் சார். கேக்குதுங்களா பிருத்திவிராஜ் சார்? சிக்னல் விட்டு விட்டு கேக்குது சார். விட்டு விட்டு கேக்குது மேம். வாய்ஸ் கிளியரா இல்ல கேக்குதா மேம்? வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்போ ஓகே மேம். சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆதிபராசக்தி சொல்றாங்க, அந்த ஆதிபராசக்தி அந்த சிவபெருமான் சொல்றாரு, நீ எவ்வளவு பெரிய சக்தியானவ எல்லாமே சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமைகளை சொல்ல 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 அந்த மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்கிறாங்க, அந்த அரக்கனை அழிக்கிறாங்க. சோ இது இந்த கதையை நான் எதுக்காக சொன்னேன்றது உங்களை யாருக்காவது புரியுதா? சார் எல்லாமே இருக்கீங்க தானே? எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க வந்து எதுக்காக என்ன நோக்கத்துல சொல்றீங்கன்னு யாருக்கும் புரியல. அதனால நீங்களே பதில சொல்லிடுங்க, சீக்கிரம் முடிங்க, ஏன்னா டைம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஸோ பாத்தீங்கன்னா அந்த நமக்குள்ள நிறைய பேர் சார் சொன்னார் இல்லையா, நிறைய அவமானங்கள் எல்லாம் சந்திச்சிருக்கேன்னு. அது மாதிரி நிறைய அவமானங்கள்லாம் சந்திக்கும் போது கண்டிப்பா நமக்குள்ள இருக்க திறமை மொத்தமே உள்ளுக்குள்ள போயிட்டு நம்மளே வந்து பூமி குறுகி நிற்க வேண்டிய நிலைமை வரும். அப்ப இந்த சிவபெருமான் மாதிரி ஒரு நபர்கள் வந்து நமக்குள்ள இருக்க திறமையை வெளிக்கொண்டு வரும்போது மட்டும்தான் நம்ம மறுபடியும் பழைய லெவலுக்கு நம்ம வர முடியுன்றது தான் இந்த ஸ்டோரி. ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா, இவர் எவ்வளோ அவமானங்கள்லாம் பட்டேன், அதனால எவ்வளோ பெரிய திறமையை வளர்த்துக்கிட்டேன்றத சொன்னதுக்கு காரணம், நமக்குள்ள இருக்க திறமையை வளர்த்து கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு நபர் தேவை. அந்த நபரா இவருக்கு இருந்தது. ஆசிரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப அருமை. ஒரு பாட்டு வரும்ல, எனக்குள்ள சக்தி இருக்கு அதை உசிப்பிட வழிபாருன்னு சொல்லிட்டு, அது மாதிரி அவங்கவுங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அதை உசிப்பிடுறது ஒருத்தர் வேணும். ஸோ எனக்குள்ளவும் நிறைய பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நான் வந்து எனக்கு ஒரு கைடன்ஸாக கொண்டு போகிறது அவர்கிட்ட தான் கேட்பேன். நான் கண்டிப்பாக சரியான ஒரு வழியை சொல்வார், அது பிரகாரம் தான் நான் செய்வேன். அது மாதிரி தான் இப்போ நிறைய தலைவர்கள்லாம் நமக்கு மேலே ஒரு சக்தியாக ஒருத்தர் வந்து ஒரு மென்டராக கூப்பிட்டு அவங்கள நினச்சா கண்டிப்பாக நமக்கு ஒரு வழித்துணையாக இருப்பாங்கன்றதை கூறி இந்த நற்பொழியில் பயணித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதற்கும் காரணம் இவர் தான். நற்பொழிலுக்குள்ளே என்னை கொண்டு வந்ததும், இங்கே வந்தால் ஒரு நல்ல ஆளுமை தன்மையை கொண்டு வர முடியுன்றதை இங்கே கொண்டு வந்து என்னை நற்பொழியில் பயணிக்க வச்சிருக்காரு. நிறைய டைம் நான் சண்டை போட்டிருக்கேன், எப்போ ஏதாவது ஏதோ ஒரு தளத்துக்கு போகிறது எங்களை வேற கூப்பிடுறதுன்ட்டு. ஆனால் இங்கே வந்த பின்னாடி தான் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எதுக்காகன்றதை. ஸோ நல்ல ஒரு தளத்தை அறிமுகப்படுத்திய தலைவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறி மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். மிக்க நன்றி. இன்றைய நிகழ்வு வந்து பள்ளி வாழ்க்கை மட்டும்தான். கல்லூரி வாழ்க்கை என்று கேட்டால் அது ஒரு பெரிய கதையா சொல்லலாம். அடுத்து கல்லூரி வாழ்க்கைக்கு அடுத்த பார்ட்டுன்னு பார்த்தா, அதாவது சாண்டில்யனின் விஜயமகாதேவி, பொன்னியின் செல்வன் மாதிரி பல பாகங்களை கொண்டதுதான் என்னுடைய அனுபவ கதைகள். அதுல பலதுக்கும் பல விதமான விஷயங்களை நானும் கற்றுருக்கிறேன், பிறரும் கற்றுக்கொள்வதற்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. சந்தர்ப்பங்கள் வரும்போது அடுத்தடுத்த விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். நன்றி நண்பர்களே. வந்து கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூற, நாளை புதிய தலைப்பு உழைப்பும் உன்னதமும் என்ற தலைப்பில் நாம் வந்து நாளைக்கு பயிற்சி துவங்குது. புதிய பயிற்சி நாளைக்கு பிருத்திவிராஜன் அவர்கள் பயிற்சியை முதன்முறையாக செய்கிறார். அடுத்து ஆனந்தன் அவர்களும் செய்கிறார். உழைப்பும் உன்னதமும் என்ற தலைப்பில்
விருப்பமுள்ள நண்பர்கள், தங்கள் பயிற்சியை கருத்துரையை வழங்க விரும்பும் நண்பர்கள் கொஞ்சம் விரைந்து தங்களுடைய பெயர்களை என்னிடமோ அல்லது சுமதி மேடத்திடமோ கொடுத்து பதிவு செய்து கொண்டு நிகழ்ச்சிக்கு ப்ரிப்பேர் ஆகி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ சார்.
வணக்கம்.